ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகுந்த கருணையுடன் அர்ஜுனனுக்கு ஆத்மாவின் கோணத்தில் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவாக உபதேசித்தார். ஒருவேளை இந்த உடம்பு தான் ஆத்மான்னு நீ வச்சுக்கிட்டா கூட இந்த உடம்பு எப்படி இருந்தாலும் அழிந்து விடும், அதை குறித்து கவலைப்படாதேன்னு சொன்னார். இங்க நான் ஏன் தாத்தாவையும் குருவையும் கொல்லணும் அப்படின்னு கேட்கலாம் அர்ஜுனன். நான் ஆத்மாவை பத்தியும் கவலைப்படலை, அனாத்மாவை பத்தியும் கவலைப்படலை. வை மீ, என்னை ஏன் இந்த இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு வந்து போட்டிருக்க? தாத்தாங்கிறவர் அப்பாவுக்கும் மேல இல்லையா? எவ்வளவு பூஜிப்பதற்கு உரியவர். அதே மாதிரிதான் குரு, ரெண்டு பேரையும் நான் கடவுளாக வணங்கக்கூடியவர்கள். அவங்கள போய் கொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் ஏன் இருக்கேன்? நான் ஏன் இதை செய்யணும் அப்படின்ற கேள்வி அர்ஜுனனோட மனசுல இருக்கலாம் இல்லையா? இங்க அர்ஜுனன் இதை செய்துதான் ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா தர்மத்தின் கோணத்தில் அவனுடைய ஸ்டேச்சர் என்ன, இங்க வாட் ஹி இஸ் சப்போஸ் டு டூ அப்படிங்கறத பகவான் சொல்கிறார். ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பிதுமர்ஹசி தர்ம்யாத்யுத்தாத் ஸ்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. நம்ம எல்லாருக்குமே கடமைகள் அப்படின்னு இருக்கு. அது நிறைய பிடிச்சது பிடிக்காதது. வேலையிலேயே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும், அந்த வேலை பிடிக்காது அப்படின்லாம் சொல்லிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே தர்மம் அப்படின்னா இதுதான், செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு இருக்கிற விஷயங்கள்ல சாய்ஸ்லெஸ்ஸா நம்ம பண்றது அதுதான் நம்முடைய தர்மம். நம்முடைய கடமைகளை விருப்பு வெறுப்பு இல்லாம செய்யறது ஒரு உயர்ந்த தர்மம். அர்ஜுனன் யாரு? ஒரு க்ஷத்ரியன். க்ஷத்ரியன்னா காவலன் அப்படின்னு அர்த்தம். இந்த சமூகத்தின் தர்மத்தை காக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். எல்லா மக்களுடைய அமைதி இவனுடைய கையில இருக்கு. ஆக தர்மத்துக்காக போராடக்கூடிய ஒருவன், மக்களை காக்கக்கூடியவன் க்ஷத்ரியன். க்ஷத்ரிய தர்மத்திலிருந்து பார்த்தா இந்த யுத்தம் மிக தர்மமானது, பண்ணித்தான் ஆகணும். ஆக தர்ம யுத்தம் நடக்கிறது. தர்மத்தின் பொருட்டு தான் நீ பீஷ்மர் துரோணரை கொல்றியே தவிர சும்மா அவங்க அரண்மனையில இருக்கும்போதோ இல்ல அவங்க இடத்துல இருக்கும்போதோ போய் வேணும்ட்டு கொல்றது வேற. இங்க தர்ம யுத்தம். அவங்க அந்த பக்கம் நிக்கிறாங்கல்ல, அதர்மத்தின் பால் நிற்கிறார்கள் இல்லையா? அதனால இந்த யுத்தத்தை நீ செய்துதானே ஆக வேண்டும். இதை குறித்து நீ நடுங்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த செயல்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்சது பிடிக்காதது மனசுக்கு ரொம்ப வாசல் நின்று எல்லாருக்கும் பன்னீர் தெளி, எல்லாருக்கும் ரோஸ் கொடுன்னா சந்தோஷமா பண்ணலாம். வேற ஏதோ ஒரு வேலை பண்ணணும், ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அங்க போய் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், யாருன்னே தெரியாது, நம்ம அவங்க கூடயே ஒரு 2 நாள் இருக்கணும், அவங்களுக்கு அந்த இதெல்லாம் பார்க்கணும், மார்ச்சுவரியில போய் நிக்கணும், அங்க நிக்கணும், யாருக்கு பிடிக்கும் அது? ஆனாலும் இந்த இடத்துல தர்மம் அப்படிங்கிற கோணத்துல செய்யதான் வேண்டியிருக்குன்னு பல பேர் செய்யறாங்க இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய இம்மீடியட் இதுல இப்ப அர்ஜுனனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா அவன் ஃபைட் பண்ணி தான் ஆகணும் இங்க. அதனால ஸ்வதர்மம் அப்படி அவேக்ஷிய, அவேக்ஷனா இதை கவனித்து இதை பார்த்து, இது உன்னுடைய தர்மம் என்ற கோணத்தில் பார்த்தாலும், ஸ்வதர்மம் உன்னுடைய தர்மம் என்ற கோணத்தில் பார்த்தாலும், யாருடைய தர்மத்தை ஒண்ணு பண்ண சொல்லல, உனக்கு இது தர்மம். ந விகம்பித்தும் அர்ஹசி, நீ நடுங்குவதற்கு தேவையில்லை. ஏன்னா அர்ஜுனன் முன்னாடி சொன்னான் நடுங்குகிறேன் அப்படின்னு சொன்னான். வேபதுஷ்ச ஷரீரேமே ரோம ஹர்ஷர்ஷ ஜாயத்தே காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத். எனக்கு அப்படியே உடம்புல இருந்து வேர்த்து கொட்டுகிறது, உடம்பெல்லாம் நடுங்குகிறது, அப்படியே பேச்சே வரல அப்படின்லாம் சொன்னான். நீ இதை பத்தி நடுங்க வேண்டிய அவசியமே இல்லை. கடமை என்ற கோணத்தில் செய். நம்ம எப்பயுமே ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு டாக்டர் எப்பேற்பட்ட சர்ஜரி 300 சர்ஜரி பண்ணிருப்பாரு இது வரைக்கும், அவருடைய சொந்த மகனுக்கு பண்ணும்போது கையெல்லாம் நடுங்கும்ல, அந்த மாதிரி நிலைமை தான். இங்க பற்று பாசம் அதுதானே வேலை பார்க்கறது. இங்க யாருக்கோ சர்ஜரி பண்றது வேற. இப்ப பீஷ்மர் துரோணரை தவிர வேற யாவது அரசர்கள் இருந்தா இந்த மாதிரி நின்று அர்ஜுனன் பேசிட்டு இருக்க போறானா, குழம்ப போறானா, அழ போறானா? இல்ல, இங்க ஒர்க் பண்றது பற்று பாசம், என்னுடைய ஓன் கித்தன் கின், என்னை சேர்ந்தவர்கள் மமக்காரம் அங்க வேலை செய்யுது. அதனால அர்ஜுனன் தயங்குறான். இதையும் நம்ம நோட் பண்ணணும். இந்த இடத்துல கிருஷ்ணர் தர்மியாதி யுத்தாத் அந்நியத்து ஸ்ரேயக, இந்த தர்மமான யுத்தத்தை காட்டிலும் ஒரு க்ஷத்ரியனுக்கு வேற என்ன நன்மை இருக்க போகிறது? க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே, இல்லை, ஒரு க்ஷத்ரியனுக்கு தர்மமான ஒரு போரில் கலந்து கொள்வதை காட்டிலும், போரிடுவதை காட்டிலும், வீரமாக எதிர்த்து போரிடுவதை காட்டிலும் மிகச்சிறந்த நன்மை வேறு என்ன இருக்கிறது? அதாவது வாழ்க்கையின் நிலையாமையை பற்றிய ஞானம் நம்முடைய போர் வீரர்களுக்கெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப நல்லா இருந்திருக்கு, இந்த காலத்திலயும் இருக்கு. முற்காலங்கள்ல இந்த நிலையாமையை சொல்லி சொல்லிதான் வளர்ப்பாங்க. ஏன்னா இந்த போர்ல ஜெயிச்சா, அது முன்னாடியே சொன்னார், ஜெயிச்சா அரசாட்சி, தோத்து போனேன்னா, தோத்து போனது இல்ல, இறந்து போனா ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு இதுல ஜெயிப்ப, இல்லைன்னா இறந்து, யுத்தத்தில் இறந்து போனால் சொர்க்கம் கிடைக்கும்.
இதெல்லாம் சொல்ல போறார் பகவானே பின்னாடி. ஆக இது எப்படி இருந்தாலும் ஒரு வின்வின் சிச்சுவேஷன்ங்கிற மாதிரியே சொல்ற. நீ தர்மத்தை தானே செஞ்ச, தர்மத்தை செய்யறதுக்கு ஏன் தயங்கணும்? உன்னுடைய கடமையை செய்வதற்கு நீ ஏன் தயங்குகிறாய்? கடமைங்கிற கோணத்துல பாரு. ஒரு க்ஷத்ரியனா பேசு. அர்ஜுனனா, அவருடைய பேரனா, இவருடைய சிஷ்யனா, அந்த ஐடென்டிட்டியை விட்டுட்டு ஒரு க்ஷத்ரியன் நான். திருவள்ளுவரே சொல்கிறார், ஆ பயன் குன்றும் அரு தொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். காவலன் க்ஷத்ரியன் சரியாக அரசாட்சி பண்ணல, தர்மமான ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னா ஆ பயன் குன்றும், பசுவெல்லாம் ஒழுங்கா பால் கொடுக்காதுங்கிறார். அரு தொழிலோர் நூல் மறப்பர், அந்தணர்கள்லாம் அவங்க கடமையை செய்ய மாட்டாங்க, மழை பெய்யாது, இந்த மாதிரி பல இதை சொல்லுவார் திருவள்ளுவர். ஆக ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஒரு க்ஷத்ரியன் இண்டிவிஜுவலா அவனை பார்க்காதப்ப, நீ ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்க, உன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படு. நீ உனக்கு உன்னோட பர்சனல் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸை விட்டுடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இது மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வரும். அப்ப கூட இது ஒரு தர்மம்ங்கிற கோணத்துல, தர்மமா இதை நான் செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு நினைச்சு கஷ்டமா இருந்தா கூட, மனசுக்கு உகந்ததா இல்லாட்டி கூட செய்யணும். இங்க அர்ஜுனன் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றாக கவனிக்க வேண்டியதுன்னா, வேற அரசர்கள் இருந்தா அர்ஜுனன் இந்த மாதிரி கேள்வி கேட்கவும் போறதில்ல, பகவான் பதில் சொல்லவும் போறதில்ல. கண்ணிமைக்கிற நேரத்துல அடிச்சு முடிச்சிருப்பான். பிரச்சனை என்னன்னா, பீஷ்மர் துரோணர் அவர்களுடான என் தொடர்பு, என் மமக்காரம், அதனால் வந்த சோகம் மோகம், அந்த அண்டர் கரண்ட்டை மறக்கவே கூடாது. கீதா சாஸ்திரம் அந்த நோயை, அந்த புண்ணை அதை சரி பண்ணதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதுக்கான சர்ஜரி தான் இது. இந்த கீதையை நன்றாக இதுல ஆழ்ந்து நம்ம கீதா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இது பண்ண 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 நம்முடைய அகங்கார மமக்காரங்கள் நீங்க வேண்டும். கடமை என்ற கோணத்தில் உற்சாகமாக நாம் செயல்பட வேண்டும். அது நமக்கு பிடித்திருந்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.